வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு நிமிடம் அமைதியாக நினைத்து பாருங்கள். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லபடியாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்திருக்கும். அது போலத்தான் உங்களுக்கும் தோன்றியிருக்கும். பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பெரிய பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படாது. சின்ன சின்ன பிரச்சனைகள் தாங்க ஆரம்பத்தில் உங்களுக்குள்ள உருவாகியிருக்கும். ஆரம்பத்தில் எல்லாமே நல்லதாகத்தாங்க நடந்திருக்கும். நீங்க நம்பிய மனிதர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பாங்க. உங்களுடைய கனவுகள் நிச்சயமாக இருந்திருக்கும். உங்களுடைய முயற்சிகளும் இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் இருந்து வாழ்க்கை திடீரென மாற ஆரம்பித்திருக்கும். ஆனால் அது ஏன் மாறினது என்று நீங்களும் அதிகமாக யோசித்து பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு எதுவுமே எடுபடாமல் போயிருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் நன்றாகத்தான் போயிருந்திருக்கும். போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்த புதிய மனிதர்களாகவோ நீங்கள் எடுத்த ஒரு தவறான ஒரு முடிவினாலோ உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி இருக்குங்க. நீங்க எதிர்பார்க்காத இடத்தில் வந்த சில துரோகங்கள், உங்களுடைய மனதை நொறுக்கிய வார்த்தைகள், நீங்கள் இப்படித்தான் என்று குறை சொல்லியவர்கள், இவர்கள் தாங்க உங்களுடைய மனதிற்குள்ள அவர்கள் கூறிய வார்த்தைகள். அவர்கள் உங்களை தவறாக பேசியது, தவறாக பார்த்தது, இல்லை எல்லாமே அவர்கள் உங்கள் மீது கண் வைத்தது, இது எல்லாமே சேர்ந்துதாங்க உங்களுடைய மனதிற்குள்ள இன்னமும் உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருந்தது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் முன்னேறணும் என்றால் அவனை அனைவரும் பாராட்டணும். ஆனா உங்களை அனைவருமே எதிர்த்தாங்க. அதனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காமலே போய்விட்டது. என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடுமா என்கிற ஒரு எண்ணத்தில் உங்களுடைய வாழ்க்கை பாதி நாட்கள் சீரழிந்து போயிருக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து வந்த துரோகங்கள், உங்க கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு செய்த நம்பிக்கை துரோகங்கள், நீங்க நம்பிக்கையோடு பிடித்த கைகள் கூட உங்களை விட்டு போயிருப்பாங்க. உங்களுடைய காதல் உறவாக இருக்கட்டும், திருமண உறவாக இருக்கட்டும், அவர்களும் நீங்க நம்பிக்கையாக அவர்களாவது இறுதி வரைக்கும் இருப்பார்கள் என்று நீங்க நினைத்திருப்பீங்க. ஆனா அதுவும் உங்களுக்கு இறுதி வரைக்கும் இல்லாமல் உங்களுக்கு அந்த ஒரு இடத்திலும் ஒரு பிரச்சனைகளானது ஏற்பட்டிருக்கும். இவை எல்லாமே சேர்ந்து உங்களுடைய உள்ளத்தை சின்ன சின்ன துண்டுகளாக உடைத்திருக்கும். ஆனா ஆரம்பத்தில் இது எதுவுமே உங்களுக்கு தெரிந்திருக்காதுங்க. போக போக இதெல்லாம் ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று நீங்கள் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நம்ம தவறு பண்ணிட்டோமோ, இல்லை நம்முடைய வாழ்க்கையில நடந்த சில தவறுகளா என்று எதுவுமே தெரியாம உங்களுடைய மனதை அதிகமாக இது குழப்பி கொண்டே தாங்க இருக்கும். குழப்பி உங்களுக்கு சரியான ஒரு முடிவுகளையும் எடுக்க வைக்க முடியாமல் தவறான ஒரு பாதைக்கும் உங்களை அழைத்தும் சென்றிருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் சிரித்தாலும் அது உண்மையான ஒரு சிரிப்பு போல உங்களுக்கு இருக்காது. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் ஏமாற்றலாம். உங்களுக்கு தெரிந்த நபர்களையும் உங்கள் வீட்டில் இருப்பவர்களையும் உங்களால் ஏமாற்றவே முடியாதுங்க. நீங்கள் எவ்வளவுதான் பேசினாலும் அது உங்களுடைய உள்ளத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாக இருக்காது. அது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில விஷயங்களை நீங்கள் இன்னும் யாரிடமும் சொல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்களாக மட்டுமே தாங்க இருக்கும். ஏன் தெரியுமா, அதை சொன்னால் கூட யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று நீங்கள் நினைப்பீங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீங்க மற்றவங்ககிட்ட வாயை திறந்து சொல்லணும். யாராவது ஒருவரிடமாவது நீங்க கூறியிருக்கணும். இல்லைன்னா உங்களுடைய குடும்ப தலைவியிடமோ, இல்லைன்னா உங்களுடைய குடும்ப தலைவனிடமோ, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதரிடமாவது நீங்க கூறி புரிய வைத்திருக்கணும் சில விஷயங்களை. அது பண விஷயமாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்க கூறினீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணி கூறும் பொழுது அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வாங்க. நீங்க ஒருத்தவங்களை நம்பினா முழுமையோடு நம்பி விடுவீங்க. அதுதாங்க உங்களுடைய பலமும். அதே ஒரு நேரத்தில் அதுதான் உங்களுடைய பலவீனமாகவும் சிறிய சிறிய இடங்களில் மாறவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய நல்ல மனதை சிலர் பயன்படுத்தி இருப்பாங்க. ஆனால் அந்த நல்ல மனதை ஏன் அவங்க பயன்படுத்துறாங்க, எதற்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று எதுவுமே தெரியாது. நீங்கள் உதவி செய்தவர்களை உங்களை மறந்திருப்பாங்க. சிலர் உங்களை விட்டு தூரமாக கூட போயிருப்பாங்க. ஆனால் அவர்களும் ஏன் போனார்கள் என்று தெரியாமல் அதுவும் உங்களுடைய மனதிற்குள்ள இதுவரைக்கும் பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுடைய வாழ்க்கை நல்லா தாங்க போய் கொண்டிருந்திருக்கும். ஆனால் போக போக உங்களுடைய வாழ்க்கையிலையும் அமைதியாக இருந்ததால் பல விஷயங்களை நீங்கள் தாங்கிக் கொண்டவும் ஆரம்பித்திருப்பீங்க. உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களோ ஆண்களோ இவ்வளவு நாட்கள் நீங்கள் செய்த அனைத்திற்கும் பொறுமையாக இருப்பார்கள் என்று நீங்களே கூறுங்க. போக போக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் உங்கள் மீது கோபப்பட ஆரம்பித்திருப்பாங்க. நீங்க இப்படி பண்ற, இருக்க விருப்பம் இருந்தால் இது, இல்லைன்னா வீட்டை காலி பண்ணு அப்படிங்கிற மாதிரி அனைவரும் பேச ஆரம்பித்திருப்பாங்க. ஆனா அந்த அமைதி தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு போராட்டம் நடந்ததற்கான சில முக்கியமான சில காரணங்களாகவும் இருக்கும். ஆனா ஆரம்பத்துல எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. போக போக உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று எல்லா விதமான கேள்விகளுக்கும் இனிமே பதிலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே நடக்க ஆரம்பிக்கும். பண விஷயத்துல நீங்க அனுபவித்த சிக்கல்கள் சாதாரணமான சிக்கல்களாக இருக்காது. வந்த பணம் கூட உங்க கையில் தங்காமல் போயிருக்கும். சேமிக்க நினைத்தால் செலவானது ஏற்பட்டிருக்கும். வேலை கிடைத்தால் மன நிம்மதியானது இருந்திருக்காது. வேலை இல்லாத போது அழுத்தங்கள் அதிகமாக உருவாகியிருக்கும். நீங்க உழைத்த அளவுக்கு பலன் கிடைக்காமல் கூட போயிருந்திருக்கலாம். சில சமயங்கள் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் ஏன் எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்கவில்லை என்று உங்களுடைய மனதிற்குள்ள ஆழ்ந்த கேள்வியானது நிச்சயமாக எழுந்திருக்கும். உறவுகளில் கூட நீங்க எதிர்பார்க்காத அன்பு உங்களுக்கு
கிடைத்திருக்காது. நீங்க கொடுத்த அன்பை யாரும் புரிந்து கொண்டிருக்க மாட்டாங்க. நீங்க நிம்மதியாக பேச ஒரு மனிதர்கள் கூட இல்லாத ஒரு நிலையானது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் ஏற்பட்டிருக்கும். இந்த உலகத்தில் நீங்க தனியாக இருக்கிறீர்கள் என்று கூட நீங்க உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள்ள நடந்து அது இன்னமும் உங்களை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை நிச்சயமா உருவாக்கி கொண்டே இருக்கும். இதெல்லாம் ஆமாவா இல்லையா, இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். ஆனா ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போக வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில இனிமே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த எல்லா விதமான கஷ்டங்களும் தீர ஆரம்பிக்கும். அதை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு காரணமானது இருந்திருக்கும். இப்போ அது உங்களை உடைப்பதற்காக வந்த காலங்கள் கிடையாது, உங்களை வலுவாக்குவதற்காக வந்த காலங்களாக இருக்கும். அதனால இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியானது கிடைக்கும். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி வாழணும் என்று எல்லாத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நிச்சயமாக நடக்கும். இப்போது ஒரு முக்கியமான மாற்றம் உங்களுக்குள்ள ஆரம்பமாகும். இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கிரகநிலைகள் மெதுவாக மாற ஆரம்பிக்குங்க. கிரகநிலைகள் மாறிவிட்டாலே ஒருத்தனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுவும் தீர்ந்துவிடும். அதே போலத்தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுமே இனிமே தீர ஆரம்பிக்கும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு இந்த ஒரு நேரத்தில் சாதகமான ஒரு பார்வையை கொடுக்க போகிறார். அதனால போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். மனதிற்குள் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வை நீங்களே தேடிக்கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே மெதுவாக கிடைத்தாலும் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சில விஷயங்களாக நிச்சயமாக இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கையை வைத்து எல்லா விதமான வேலைகளையும் நீங்கள் செய்து கொண்டே இருங்க. அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். நீண்ட நாள் தடைப்பட்ட விஷயங்கள் கூட திடீரென்று உங்களுடைய வாழ்க்கையில நகர ஆரம்பிக்கும். அதே போல நீங்கள் காத்திருந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது எந்த விதமான வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அந்த வாய்ப்புகள் நிச்சயமாக உங்கள் பக்கம் இந்த ஒரு நேரத்தில் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றியும் கொடுக்கும். நீங்க காத்திருந்த வாய்ப்புகள் வருவதோடு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இதெல்லாம் நடக்குது என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய சம்பவங்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். இதெல்லாமே நடந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உயர்த்தும். சனி பகவான் இதுவரை உங்களை சோதித்து எவ்வளவோ கஷ்டங்களை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கி கொடுத்தார். ஆனால் இப்போது அந்த சோதனைகளின் பலனை தரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். நீங்கள் அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பதிலானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க இழந்ததை விட பெரியதை இனிமே பெற ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்க புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. ராகு கேது மாற்றமும் உங்களுக்கு முக்கியமான ஒரு திருப்பத்தை நிச்சயமாக தேடி கொடுக்கும். உங்களுடைய சிந்தனைகள் மாறும், உங்களுடைய முடிவுகள் தெளிவானதாக நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதை தேர்வு செய்ய வேண்டும், எதிலே தெளிவான ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்ற அனைத்திலும் ஒரு தெளிவானது உங்களுக்கு நிச்சயமாக பிறக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர ஆரம்பிக்கும். அதற்கு நீங்க முழுமைக்கும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் முழுமைக்கும் நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளணும். இனிமே நடக்க போவது என்ன தெரியுமா? ஒரு நாள் நீங்க எதிர்பார்க்காத ஒரு செய்தி உங்களை தேடி வந்துவிடும். அது உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். அது ஒரு வேலை வாய்ப்பாக இருக்கலாம், பண வரவாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு மனிதர் உங்களுடைய வாழ்க்கைக்கு வருவதாக கூட இருக்கலாம். ஆனா அந்த ஒரே ஒரு விஷயம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றக்கூடியதாக இருக்கும். உங்களை விட்டு சென்றவங்க மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. ஆனா இப்போது நீங்க தான் மாறி இருப்பீங்க. யாரை நம்ப வேண்டும், யாரை தூர வைக்க வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும். அதனால அந்த ஒரு உறவுகள் உங்களுடைய உள்ளத்திற்குள்ள வந்தாலும் அவர்கள் ஏன் வந்தார்கள் என்றுதான் நீங்க நினைப்பீங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்வீங்க. ஆனா முன்ன மாதிரி நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஒரு டிஸ்டன்ஸோடைய அவர்களையும் நீங்கள் வைத்துக் கொள்வீங்க. பணம் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சேர ஆரம்பிக்கும். நீங்கள் முன்பு அனுபவித்த நெருக்கடிகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்து பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இனிமே தீர்ந்துவிடும். உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்தன்மை என்பது இனிமே அதிகமாக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய மனசு இதுவரை எவ்வளவு காயப்பட்டிருந்தாலும் இப்போது மெதுவாக குணமாக ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேணும் எது வேண்டாம் என்பதை நல்ல ஒரு முடிவாக எடுப்பீங்க. நீங்க மீண்டும் சிரிப்பீங்க. அதுவும் உள்ளத்திலிருந்து ஒரு சிரிப்பு சிரிக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு இந்த ஒரு முறையானது உங்களுக்கு உண்மையான ஒரு சிரிப்பாக நிச்சயமாக இருக்குங்க. அதிர்ஷ்ட கதவும் உங்களுக்கு நிச்சயமா திறக்க ஆரம்பிக்கும். ஒரு கதவு மட்டும் கிடையாதுங்க, 3 கதவுகள் உங்களுக்குன்னு திறக்கும். பண அதிர்ஷ்ட கதவு, உறவு மற்றும் அன்புக்கான ஒரு கதவு, வெற்றி மற்றும் உயர்வுக்கான ஒரு கதவு. இந்த 3மே ஒரே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய நேரமாக இருக்கும். நீங்க இதுவரைக்கும் காத்திருந்த காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் கூட எதுவுமே வீணாக போயிருக்காது. எனவே தனுசு ராசி அன்பர்களே, இனிமே உங்களுடைய வாழ்க்கை
உயரப் போகிறது. நீங்கள் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்க போறீங்க. உங்களை யாரும் தடுக்க முடியாது. யார் தடுக்க நினைத்தாலும் அவர்கள் தான் அழிந்து போவார்களே தவிர உங்களுடைய வாழ்க்கை இனிமேல் அழிய போவது கிடையாது. நீங்களே போக போக உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் மறக்காம பார்த்து கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. எனவே முடிந்த அளவுக்கு பொறாமை எண்ணம் இல்லாமல் வாழ்க்கையில எப்படி வெற்றி பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா உங்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் விடுங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் யார் மீது நம்பிக்கை வைக்கீங்களோ இல்லையோ உங்கள் மீது நீங்க முதல் நம்பிக்கை வையுங்க. உங்களை நம்பி நீங்க எல்லா விதமான வேலைகளையும் செய்யுங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பாதையை உங்களுக்கு நிச்சயமா தேடியும் கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.